சிம்மராசிக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. இவர்கள் மத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை படைச்சவங்க. அப்படி நெறைய விஷயங்கள் செய்தே இவங்க பாதிக்கப்பட்டாங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா எடுத்த முயற்சிகள் நெறைய மன உளைச்சல குடுத்திருந்தாலும், இந்த குரு பெயர்ச்சி உயர்தர மேன்மைகள அளிக்கக்கூடிய அருமையான இடத்துல குரு லாபஸ்தானத்துல நிக்க போறார். அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுது. நெனைச்சத முடிப்பாங்க. நெனைச்ச இலக்க அடைவாங்க. ப்ரமோஷன் பொறுத்தவரையிலயும், தொழில் வேலை சார்ந்த ரீதியில உயர்தர மேன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு காலமா அவங்களுக்கு இருக்கும். குறிப்பா புத்திர சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்கறதுனால, பிள்ளை இல்லாத ரொம்ப நாளா தடப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது. பிள்ளைகள் படிப்பு ரீதியிலயோ, ஆரோக்கிய ரீதியிலயோ பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டுமல்ல, உறவினர்கள், தன்னை சார்ந்தவங்க, தான் நம்பனவங்க தன்னை கைய விட்டுட்டாங்க, தன்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நெனைச்சவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கப் போகுது. மொத்தத்துல அவங்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு காலம் தான் இது.